2023 ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்துறதுக்கு என்ன தேவை? டேலண்ட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்ம சேனல் நடத்துறதுக்கு அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒன்று தான் தேவை. அந்த ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பித்து நடத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரும்பாலானவங்க அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போமா. ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு திறமை இல்லைனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாங்க, எனக்கு இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து நடத்துறதுக்கு எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது, நான் எப்படி ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். உண்மையில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு திறமையுமே அவசியம் இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, திறமை இல்லாமல் நான் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சுக்கிடவே மாட்டீங்க. யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் நம்முடைய திறமையை வளர்த்து கொள்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சரியான கான்டென்ட், நீங்கள் வந்து உங்களால் செய்ய முடிஞ்ச, உங்களுக்கு ரொம்ப விருப்பமான அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை யூடியூப்பில் வந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது தான். திறமை அப்படிங்கிறது யாருமே பிறக்கும் போதே திறமையோடு பிறக்கிறது இல்லை, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திறமையை வளர்த்துக்கிறது தான். அதனால் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ப்ராக்ரஸ் நீங்கள் தொடர்ந்து போகும்போது இந்த திறமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வளர்ந்துடும். அடுத்ததாக ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு வந்து அழகு இல்லை, நான் ஹேண்ட்ஸமாக இல்லை, அல்ல நான் பியூட்டிஃபுல்லாக இல்லை, நான் எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீனில் முன்னால் போய் நின்று வந்து இதெல்லாம் பேசுகிறது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெரிய அளவில் ஒன்றும் ஹேண்ட்ஸமான ஆட்களோ ரொம்ப அழகானவங்களோ கிடையாது, ரொம்ப நார்மலான ஆட்கள் தான். ஆனாலும் அவங்களால யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூப் வியூவர்ஸ் பொதுவாக அழகாக இருக்காங்களா, ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறதில்ல. அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வீடியோவில் ஒரு வேல்யூ கிடைக்குதா. அவங்க நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த 10 நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கும்போது அதை பார்க்குற அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது எஜுகேஷனாக இருக்கலாம். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவை அவங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் பிரயோஜனமாக ஆக்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வியூவர்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பியூட்டியோ ஹேண்ட்ஸமோ அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் நடத்துறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முகத்தை காட்டி தான் அந்த யூடியூப் சேனலை நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ முகத்தை காட்டாமலேயே எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் போட்டு எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு கூட நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அல்லது டூ இட் யுவர் செல்ஃப், நிறைய விஷயங்கள் ஃபேஸை காட்டாமல் செஞ்சு காட்டுற விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஃபேஸை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குரல் சரியில்லைண்ணே, எனக்கு என்னுடைய குரல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை, நான் எப்படி இதெல்லாம் பேசுகிறது, நான் என்னுடைய குரல் மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து நினச்சி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் இருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இப்பவும் சொல்கிறேன். எப்படி யூடியூப் வியூவர்ஸ்க்கு உங்களுடைய அழகை பற்றி அக்கறை இல்லையோ அதே மாதிரி உங்களுடைய குரலை பற்றியும் அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு வேல்யூவை உங்களுடைய வீடியோவில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதைத்தான் வந்து யூடியூபர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்களே தவிர உங்கள் குரல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்ஸ் அகெயின், தமிழ்நாட்டில் நிறைய யூடியூப் சேனல் வீடியோஸில் பேசுகிறவங்க அப்படி ஒன்றும் சூப்பரான குரல்லாம் கிடையாது. இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையே எடுத்துக்கோங்களேன். நான்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹேண்ட்ஸம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, என்னுடைய குரல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் என்னாலையும் கூட என்ன செய்ய முடியுது அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்த முடியுது. இந்த வீடியோ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னையும் நம்பி கிட்டத்தட்ட 1250 பேருக்கும் அதிகமான பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்கிட்ட இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி இதெல்லாம் எடுத்து நான் எப்படி எடிட் பண்ணுவேன், எனக்கு எப்படி எடிட் பண்ண தெரியும், எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியாதே அப்படிலாம் ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு தேவையான ஒரு சூப்பரான எக்யூப்மெண்ட் ஏற்கனவே உங்கள் கையில் இருக்குது. எஸ், உங்களுடைய மொபைல்.
ஒரு 10,000 ரூபாய்க்கும் அதிகமான விலை கொடுத்து ஒரு மொபைல் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைலால் சூப்பராக வீடியோவை வந்து எடிட் பண்ண முடியும். நான் முதல்ல வாங்கின கம்ப்யூட்டருடைய ரேம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 256 MB இவ்வளோ தான் அந்த ரேமுடைய சைஸ். ஆனால் இன்றைக்கி என்னோடய கையில் இருக்கிற மொபைலுடைய ரேம் வந்து 8 GB. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கின கம்ப்யூட்டரை விட இன்றைக்கி நான் 15,000 ரூபாய் கொடுத்து வாங்குகிற மொபைலுடைய பவர் அதிகம். அவ்வளோ பவர் அந்த மொபைலில் இருக்குது. அழகாக வீடியோவெல்லாம் நம்ம மொபைலில் சூப்பராக எடிட் பண்ணலாம். அந்த மொபைல்லே கேமரா இருக்குது. அந்த மொபைல்லே உங்களால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ சூப்பராக வந்து உங்களால் உங்கள் கையில் இருக்கிற மொபைலை வச்சே அழகாக வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒரு காலர் மைக் வாங்கிக்கோங்கப்பா, அவ்வளோதான். சூப்பராக உங்களுடைய ஆடியோ வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வந்து ரெக்கார்ட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியாவது ரொம்ப லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வேல்யூ. ஒரு 15 செகண்டுக்குள்ளே 20 செகண்டுக்குள்ளே போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் மில்லியன்ஸ் கணக்கில் ஓடுது. இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கலாம், இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் மூலமாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் எல்லாமே நல்ல க்ரோத் ஆகுது. ஸோ இதை 15 நிமிஷம் ஒரு 15 செகண்ட் வீடியோ அப்படிங்கிறது மொபைலால் ரொம்ப சூப்பராக எடிட் பண்ண முடியும். அதனால் உங்கள் கையில் ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதுவே போதுமானது. அதனால் எந்த ஒரு காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னாலலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ், உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவசியம் இல்லை. அது என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேண்டாமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எமோஷன். ஓகேவா? ஒரு சில நேரத்தில் உங்கள் லைஃப்பில் உங்களால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். நான் இதை சாதிச்சிருவேன் அதை சாதிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்னும் ஒரு சில நேரத்தில் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லி ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அது இருக்கவே இருக்காது. ரொம்ப டல்லாக இருப்பீங்க. என்னடா இது, எப்படி இதை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இந்த யூடியூப் சேனலை நடத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து சரியாக நடத்தவே முடியாது. ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், இன்னொரு நாள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கோம், இன்னொரு நாள் நம்மளாலாம் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மனநிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் நீங்கள் யூடியூப் சேனல் நடத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து 50 தான். ஸோ அந்த தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதை விட்டு தள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் காட் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை, அந்த அடிப்படையில் தான் நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ரைட். அப்போ நீங்கள் இந்த வீடியோட தொடக்கத்தில் உங்கள்கிட்ட ஒன்று இருந்தால் போதும், அதை மட்டும் வச்சு உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? அது என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா? அது என்ன தெரியுமா? விடாமுயற்சி. இந்த யூடியூப் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், விடாமுயற்சி. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த நம்பர் 1 சக்ஸஸ் ஃபார்முலா இன் சோஷியல் மீடியா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதனால தான் நான் சொன்னேன், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கதையெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு நாள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னொரு நாள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நாள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டுட்டு அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகவே செய்யாது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஃபீல் பண்ணலையோ, என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தொடர்ந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், அதில் மிஸ் ஆகவே கூடாது. ஒரு வீடியோ 2 வீடியோ ஒரு வாரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ரெகுலராக இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் யூடியூப்பில் செய்யணும். பி யுவர் செல்ஃப். நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதுவாக நீங்கள் யூடியூப்பில் இருக்கணும். நீங்கள் வேறு யாரையோ காப்பி பண்ணி நீங்கள் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக தோற்று போயிடுவீங்க. மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது ஏதோ காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்களாக இருக்கணும். உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி, சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கலாம், அதை பற்றிலாம் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த சிம்பிளான விஷயம் நீங்கள் ரெகுலராக அந்த கான்டென்ட் நீங்கள் யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 2023லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பை நடத்த முடியும். அழகை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை,
குரலை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஆரம்பிங்க. திறமை அது தன்னால் வளரும். நீங்கள் ரெகுலராக போட 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 தன்னால் வரும். என்னுடைய முன்னாடி நான் முதல்ல போட்ட வீடியோலாம் பாருங்களேன், மட்டை மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், சிரிக்கக்கூட வராது. ஆனால் இன்றைக்கி என்னால் ரொம்ப ஃப்ரீயாக கேமரா முன்னாடி பேச முடியுது. காரணம் என்னென்னா அந்த ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குரலை பற்றி வருத்தப்படாதீங்க, அழகை பற்றி வருத்தப்படாதீங்க. உங்கள்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்குதோ அதை வச்சு இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திறமை அப்படிங்கிறது வளர்ந்துடும். உங்களுக்கு நீங்கள் அந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து போக போக உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் விடாமுயற்சியோடு இந்த 2023 நீங்கள் கான்டென்ட் போடுங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.